in the church. May God bless you all in this evening. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்களை இந்த புது வருடத்திலே எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் வடமேற்கு தமிழ் கிறிஸ்தவ அமைப்பின் சார்பிலும் உங்களுக்கு புது வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஒரு பாடல்களை பாட இருக்கிறோம். அது உந்தன் சித்தம் போல என்னை நடத்தும். நீங்கள் அனைவர் பழைய ஆண்டிலே கடந்து வரும் பொழுது, புதிய ஆண்டிலே வரும் பொழுது பல பொருத்தனைகளை செய்திருப்பீர்கள். கடந்த ஆண்டில் நாங்கள் எப்படியெல்லாம் நடந்தோம், எப்படி வந்தது என்றும், புதிய ஆண்டில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை சிலர் எடுத்திருப்பீர்கள், பலவித காரியங்கள். ஆனால் யாராவது கடவுளின் சித்தம் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் எடுத்தீர்களா என்பதை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ரோமர் 12வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசிக்கலாம். அங்கே தேவனுடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும், நாம் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம், தேவனுடைய சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்தை தேவன் நம்மை வழிநடத்தும் படிக்கு அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யும் பொழுது நாம் அந்த கிருபைகளையும் தேவன் படைத்த அந்த சித்தத்தையும் நான் செய்வர்களாக காணப்படுவோம். இப்பொழுது அந்த பாடலை நாங்கள் இப்போ பாடும்போது காணிக்கல் எடுக்கப்படும். பழைய பாடல் Amen.
நடத்தும் அக்கினிமேக ஸ்தம்பங்களில் அடியேனை என்றும் நடத்தி அனுதினம் கூர்ந்திருந்து அப்பனே ஆசீர்வதியும் அனுதினமும் தயிருந்து அப்பனே ஆசீர்வதியும் உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே